சில வருடங்கள் கழித்து ஊரை விட்டுச் சென்ற சாந்தகுமாரின் மகன் அருண் அந்த ஊருக்கு வந்தான். வாப்பா அருண், எப்படி இருக்க? அப்பா அம்மா எப்படி இருக்காங்க என்று கேட்டார் ஊர் பெரியவர் ஒருவர். நல்லா இருக்கேன் தாத்தா, பக்கத்து ஊருக்கு சின்ன வேலையா வந்தேன். அப்படி இங்க வந்துட்டு போகலாம்னு வந்தேன். ரொம்ப நேரமாகிடுச்சு தாத்தா, நான் கிளம்புறேன் என்றான். எப்பா, 12 மணிக்கு மேலே அந்த பாதை வழியா போகாதப்பா என்றார் அந்த தாத்தா. தாத்தா, இன்னும் ஒரே மூட நம்பிக்கையில தான் இருக்கீங்களா? அதிலிருந்து வெளியே வாங்க. இது ஜஸ்ட் இருட்டு தான், சூரியன் மறைஞ்சிருக்கு, அவ்வளோதான் என்று சிரித்து கொண்டே சொன்னான். இல்லப்பா, அந்த பாதையில் 12 மணிக்கு மேலே அமானுஷ்யமா ஏதோ நடக்குதுன்னு சொல்றாங்க என்றார் தாத்தா. தாத்தா, நீங்க போங்க, நான் கிளம்புறேன் என்று பைக்கை ஸ்டார்ட் செய்து கிளம்பினான். நேரம் 12:11 AM. பைக் அந்த பாதைக்குள் நுழைந்ததும் ஹெட்லைட் மங்கியது போன்றிருந்தது. மொபைலும் சட்டென்று ஆஃப் ஆனது. அப்போ திடீரென்று அண்ணா என்று வீதி ஓரத்தில் ஒரு சிறுவன் குரல் கேட்டது. அதுவும் அவன் பைக்கு முன்னால். உடனே பைக்கை நிறுத்தினான். அவனுக்கு 10 வயசு இருக்கும். கையில் ரத்தம். என்னடா தம்பி, இந்த நேரத்தில் என்ன பண்றீங்க? என்னாச்சு என்று கேட்டான். அண்ணன், வழி தவறி வந்துட்டேன். ரொம்ப நேரமாக இங்கே தான் சுத்திட்டு இருக்கேன். யாருமே வரல. அந்த இடத்துல விழுந்துட்டேன். அடிபட்டுடுச்சு, அதுதான் ரத்தம் என்றான் அந்த சிறுவன். மனது உருகி போய் அவனை பைக்கில் ஏற்றினான். சில நிமிடம் கழித்து, உன் வீடு எங்க இருக்கு என்று கேட்டான். இந்த பாதை முடிகிற இடத்துல அண்ணா என்றான். திடீரென்று பைக்குக்கு பின்னாடி ஏதோ எடையை வைத்தது போல் இருந்தது. அதாவது யாரோ உட்கார்ந்தது போல் இருந்தது. உடனே பதறி திரும்பினான். வெள்ளை உடையில் ஒரு பெண், முகம் மட்டும் கருப்பாக பயங்கரமாக இருந்தது. என்னையும் அங்கேயே இறக்கிவிடு என்று மெதுவா கூறினாள். உடனே பைக்கை நிறுத்தி பாய்ந்து இறங்கினான். இருவரின் முகமும் கொடூரமாக இருந்தது. யாரு நீங்க என்று கத்தினான். அவர்கள் பயங்கரமாக சிரித்தவாறு, எங்களை கொன்னது இதே ரத்தம்தான் என்றதும் காற்றில் ஒரு பழைய பத்திரிகையின் ஒரு துண்டு பறந்து வந்து அவனின் உடலில் ஒட்டியது. அதை படித்து பார்த்தான். 2010 நன்னிரவு குடித்துவிட்டு பைக் ஓட்டிய குடிகார ஓட்டுநர் விபத்தில் ஒரு பெண், ஒரு சிறுவன் பலி. அவனுக்கு தலை சுற்றியது. இதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? நான் தான் இந்த ஊர்லேயே இல்லையே என்றான். அந்த குடிகார ஓட்டுநர் உங்க அப்பா, பலியான பெண் நான், பலியான சிறுவன் என் பையன் என்றதும் அவனுக்கு பயம் உச்சத்தை தொட்டது. அங்கிருந்து ஓடினான். ஆனால் எவ்வளவு ஓடியும் அங்கிருந்து ஒரு அடி கூட அவனால் நகர முடியவில்லை. இந்த பாதை குற்றம் செய்தவங்களை மட்டுமல்ல, அவங்க இரத்தத்தையும் விடாது. மறுநாள் அந்த இடத்தில் ஆட்களும் போலீஸும் கூடி நின்றனர். அந்த பெண்ணும் சிறுவனும் இறந்த இடத்திலே அருணும் இறந்து கிடந்தான். அன்றிலிருந்து 12 மணிக்கு பிறகு அந்த பாதையில் வாகனங்கள் செல்ல ஆரம்பித்தன. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த கதையை உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.